கூட்டியும் கொடுத்தாய். உண்மைதான். நீ எனக்கு கூட்டியும் கொடுத்தாய். ஆகட்டும். இந்த பெண்ணும் மட்டும் எனக்கு திருமணம் செய்து இது எல்லாம் எனது லீலைகள். சரி. மகேந்திராபுரி பட்டணத்திலே நான் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்து விடும். பல்லாண்டு வையகம் நீடுடையாய். மகேந்திராபுரி தேசத்திலே இந்த பெண்ணாகப்பட்டவள் அர்ஜுனன் தான் எனக்கு மனைவிக்குள் என்று தன் தாய் தந்தையார்களிடத்திலே திருமணம் என்பதே எனக்கு வேண்டாம். சரி. கன்னிமடம் கட்டி கன்னிமடத்திற்குள்ளாவே நான் காலை மாலையாகவே காண்டிவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை மணக்க வேண்டும். மணந்தால் அவரோடு மணப்பேன், இல்லை என்றால் கன்னியாக வாழ்வேன் என்று மனதிற்குள் எண்ணம் கொண்டு தந்தையாரிடத்தில் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இப்படி தவிக்கிறான். நாரதனை விட்டு நான் வந்து நாடகமாய் லீலைகளை செய்தேன். இந்த லீலைகள் எங்கே முடியும் என்பதை அறிந்தேன். உனக்கு சொந்தம் என்பதும் நான் புரிந்தேன். நான் நடத்திய நாடகம் இது. மாமா, எப்போது நான் திருமணம் செய்து வருகிறேன். ஆகட்டோட மாங்கலித்தா மரிகதவல்லி திருமணம். ஆமா, ஆஞ்சநேயர் அசாசூரன் வதம் என்ற நாடகம் தோடு முடிவிற்று உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்று சொல்லுகிறோம். எங்களது கூத்து சிறப்போடு இருந்ததுன்னா கையிலிருந்து காசு பணம் எல்லாம் கேட்கல. ஆமா, ஓர ரெண்டு கை தட்டல் நல்ல உற்சாகமா. மீண்டும் அழைப்பு கொடு. இந்த நந்தகரத்துல விரும்பி ஆழ்ந்து உள்ளங்க. ஆமா, அதாவது கோபாலன்னார் அவர்கள் அப்பாவாகிய அவர் இந்த லோகத்தை விட்டு இந்த மண்ணு லோகத்தை விட்டு விண்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய ஆதிவாதம் நான்காம் அதி என்று சொல்லக்கூடிய சரிகை இறுகை யோகம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் என்று வைகுண்ட பெருமாளுடைய பாதத்தை திருவாதத்தை அந்த சென்றாய பெருமாளுடைய திருவாதமும் வைகுண்ட பெருமாளுடைய திருவாதமும் அகில உலக ராஜகரி ஒரே ஒரு கடவுள் புருஷோத்மனை அவரே. ஆமா, அப்படிப்பட்ட கோபால் அவர்கள் இந்த மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம் பயணம் எடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சென்றாய பெருமாளுடைய திருவாதத்திலே பணிந்து அவருடைய ஆத்மாகப்பட்டது அந்த இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆண்டவருடைய அனுகிரகத்தை போல் அவருடைய ஆத்மா வழிநடத்தி எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் அள்ளி போல் கிளைத்து அருகு போல் வேறு போல் பூத்து முங்கில் போல் 3000 கிளை கிளைத்து ஆளை போல் தளித்து செல்லும் இடமெல்லாம் செல்வம் குடிக்கும்படியாக இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று ஒற்றுமையாய் வாழும்படியாக அந்த சன்னாருடைய ஆத்மா